ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு திருவள்ளூர் ரோட்ல இருக்கோம். ரோட் சேஃப்டியும் அவேர்னஸும் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆனா இதை பார்த்துக்கிட்டே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாப்க்கு போக போறோம். திருவள்ளூர்ல இருக்கிற த ஃபேமஸ் சயின்ஸ் பார்க். இந்த வீடியோல நம்ம சயின்ஸ் பார்க் உள்ள போய் என்னென்ன பார்க்க போறோம், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம்னு உங்களுக்கு நான் எல்லாமே சொல்ல போறேன். எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ஃபன் மூமெண்ட்ஸ் அண்ட் சில லைஃப் லெசன்ஸ் கூட இருக்கு. இது கிட்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாருக்குமே. சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. என் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துட்டு போகலாம். வாங்க, வெல்கம் டு திவிஸ் உலகம். நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நம்ம திருவள்ளூர்ல இருக்கிற கலெக்டர் ஆபீஸ்க்கு நியர்ல இருக்க சிவா டெம்பிள் பக்கத்துல இருக்க சயின்ஸ் பார்க்குக்கு வந்துட்டோம். உள்ள வரும்போதே அப்படியே ஒரு மாதிரி அந்த கேட் எல்லாம் பிளானட் டிசைனோட பார்க்கறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. சயின்ஸ் வேர்ல்டுக்குள்ள என்ட்ரான மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்தது. வேஸ்ட் லேண்டா இருந்த இடத்த கிட்ஸ்க்கு ஃபன் லேர்னிங் ஹப்பா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப இன்டராக்டிவ் பிளேஸா இருந்தது. உள்ள நுழைஞ்ச உடனே டிராபிக் தீம் பிளே ஏரியா தான் இருந்தது. சிக்னல் கலர்ஸ், ரோட் சயின்ஸ், ஜீப்ரா கிராசிங், இப்படி கிட்ஸ்க்கு ரெட்னா ஸ்டாப், கிரீன்னா கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குற டக்குன்னு ஈஸியா அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்ஸ் பிளே ஏரியா இருந்தது. அங்க வந்து ஃபுல்லாவே ஒரு மாதிரி சயின்ஸ் டெக்னாலஜியோட இருந்தது. அந்த பிளே ஏரியாவும் சரி, அங்க பாக்குற ஒவ்வொரு திங்ஸும் சரி, நமக்கு எல்லாமே எஜுகேட் பண்ற மாதிரி இருந்தது. மக்கும் குப்பை, மக்கா குப்பை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க குப்பைகள்லாம் எப்படி போடணும், அந்த இடத்த எப்படி நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், என்விரான்மெண்ட்டை எப்படி நம்ம பாதுகாப்பா வச்சிருக்கணும், எப்படி நம்ம சேவ் பண்ணணும், பிசிக்ஸ்ல என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கும், அது எல்லாமே நம்ம டச் பண்ணி ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். தப்பு பண்ணாலும் திருப்பி நம்ம ரீட்ரை பண்ணி கத்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடமே ஒரு மாதிரி சயின்டிபிக் வேர்ல்டு மாதிரி இருந்தது. அப்படியே நாங்க கொஞ்ச தூரமா நடந்து போயிட்டே இருந்தோம். அங்க வந்து பாண்ட்ஸ்லாம் இருந்தது. அந்த பிளே ஏரியா எல்லாருமே சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் வந்தாங்க அப்படின்னா அந்த பிளே ஏரியாவை சுத்தி நல்லா விளையாடலாம். அதுக்கப்புறம் இது கிட்ஸ்க்கு மட்டும் இல்லை, இந்த இடம் மோஸ்ட்லி யாரெல்லாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ், சில்ட்ரன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே, பேரண்ட்ஸ் முதற்கொண்டு நம்ம வரலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லா கிட்ஸும் ஃபோன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஃபோனை கொஞ்ச நேரம் தள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி பார்க்க நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேயே நிறைய லேர்னிங் ப்ராக்டிஸ்லாம் உருவாகும். சயின்ஸ்னா இப்படிதான் இருக்கும். நம்ம வந்து ஃபுல்லாவே புத்தகத்திலே படிச்சிருப்போம். நம்ம எல்லாமே புக்ஸ்ல பார்த்து படிச்சது, மனப்பாடம் பண்ணி படிச்சிருப்போம். மார்க்குக்காகவே அந்த பிசிக்ஸை படிச்ச காலம்லாம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த பிசிக்ஸை நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அதுக்காக ஒரு பார்க்கே கட்டியிருக்காங்க அப்படின்னா நிஜமாவே இது நம்ம கிரேட்ஃபுல் தான் சொல்லலாம். நம்மளோட ஜென்ரேஷன்ல இப்படிலாம் இல்லை, ஆனா இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல இதெல்லாம் இருக்கு. அவங்க ரியலா வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற அளவுக்கு ஜென்ரேஷன் வளர்ந்துருக்கு. அதனால நம்ம கிட்ஸ் எல்லாருமே இந்த பார்க்கு கூட்டு வரலாம். நிறைய ஸ்கூல் டூர்லாம் வந்து இங்க நம்ம கூட்டு வராங்களாம். டெக்னாலஜி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஒரு வேஸ்ட் லேண்டை இந்த மாதிரி கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு லேர்னிங் ஹப்பா மாத்தி கொடுத்துருக்குறது ரொம்ப பெரிய அதிசயம் இல்லை. நம்ம திருவள்ளூர்ல இருக்கு. கண்டிப்பா போர் அடிச்சதுன்னா உங்க குழந்தைங்களை கூட்டிட்டு இங்க வாங்க. இங்க வந்து பிசிக்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. இந்த சயின்ஸ் பார்க்ல நியூட்டன் டிஸ்க், வெர்டெக்ஸ் மாடல், சென்டர் ஆஃப் கிராவிட்டி, வேவ் மோஷன், ஆங்குலர் மொமெண்டம், இப்படி எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் உள்ள வச்சிருந்தாங்க. அது எல்லாமே நாம பிசிக்கலா நம்ம டச் பண்ணி அதை ட்ரை பண்ணி திரும்பி அகைன் நம்ம ரீட்ரை பண்ற மாதிரி இருந்தது. கண்டிப்பா கிட்ஸ் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பிளேஸும் அங்க வந்து புக்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதோட நோட்ஸ் எல்லாமே பக்கத்திலே இருந்தது. இது இதனால உருவாகும், இதை இப்படி பண்ணீங்கன்னா இந்த ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலா நிறைய பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம அந்த ஆக்டிவிட்டியை நம்ம ட்ரை பண்ற மாதிரி இருந்தது. அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. அங்க இருக்க ஒவ்வொரு ட்ரீஸும் சரி, நம்ம சுற்றுச்சூழல் எப்படி பாதுகாப்பா வச்சிருக்கணும், நேச்சர் எப்படி பாதுகாப்பா வச்சிருக்கணும், எல்லாமே எஜுகேஷன் பர்பஸா இருந்தது. அந்த பார்க் வந்து ஐயோ சயின்ஸா அப்படின்னு சொல்லிட்டு போர் அடிக்காம அந்த பார்க் நம்மள ஒரு மாதிரி என்கேஜா வச்சிருந்தது. ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் பண்ணும்போது, அந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணலாம், இது எப்படி இது வந்து உருவாகுது, இது எப்படி இயங்குது அப்படின்னு சொல்லி அங்க இருக்க புக்ஸ், அங்க இருக்க நோட்ஸை பார்த்து நம்ம தெரிஞ்சுட்டு நிறைய நம்ம கத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம வெளில வரலாம். முக்கியமா பேரண்ட்ஸ் வந்து உங்களோட குழந்தைங்களை கொஞ்ச நேரம் போனை ஒதுக்கி வச்சுட்டு இந்த மாதிரி பிளேஸ்க்கு கூப்பிட்டுட்டு போங்க. இந்த மாதிரி பிளேஸ்லாம் நம்ம கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அந்த பிளேஸ் பாக்குறதுக்கே நல்ல ஒரு லேர்னிங் ஆக்டிவிட்டி ஏரியாவா இருந்தது. அதே மாதிரி கரெக்டா 8 o'clock அங்க வந்து பவர் ஆஃப் ஆயிடும். 8 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க.
அதுவும் ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஜென்ரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. நல்ல லேர்னிங் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருந்தது. நாங்களும் இங்க போய் நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் கண்டிப்பா கூப்பிட்டு வந்து இங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நிறைய ஆக்டிவிட்டிஸ் லேர்ன் பண்ணுங்க. நம்மளோட சுற்றுச்சூழலோட நாமளும் இணைந்திருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு திவி சுலகம். இன்னொரு ஃபன் எக்ஸ்ப்ளோர் பண்ற வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். பை.